கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 1 2 3 4 கத்திரிக்காய் இருக்குது. இது ஒன்று சின்னதாக இருக்குது. 4 கத்திரிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பெருசு பெருசாக. அந்த கத்திரிக்காவை நம்ம இப்போ அறுவடை பண்ணிக்கலாம் போகும்போது. கொய்யா மரம் வந்து காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. மஞ்சள் கலர் பெங்களூர் ரோஸ்லேருந்து நம்ம நேற்று தான் 2 பூ நம்ம கிள்ளணும். பெருசு பெருசாக பூத்து இருந்துச்சு. இது தொட்டி கூட மாற்றணும். இது வந்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு போயிடுச்சு இந்த தொட்டி நம்ம வச்சு. நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நடுறதுக்கு. மொக்காசோளம் செடி இருக்குது, தக்காளி செடி இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு எது எது நட முடியுதுன்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் என்ன சமையல்? இப்போ மேலே வந்திருக்கிறோம். வந்து சீக்கிரமாக வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெல்லாம் வெயில் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம அப்படிதான் சீக்கிரமாக தான் வந்தோம். 3 மணிக்கெல்லாம் வெயில் போயிடுச்சு. குளிர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நம்ம என்னென்ன வீடியோ பண்ணணுமோ வீடியோ பண்ணிவிட்டு க்ரோ பேக் எடுத்துன்னு வந்துருக்குறேன் இன்றைக்கி மறுபடியும். அது கொஞ்சம் ஒரு 2-3 செடி அதில் வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கிறோம். வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து நம்ம நேற்று நட்டுட்டு போன 3 ரோஸ் செடி, 2 ரோஸ் செடி நட்டோம், ஒரு சாமந்தி செடி நட்டுருக்குறோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த கத்திரிக்காயெலாம் அறுவடை பண்ணிக்கலாம்ப்பா. கத்திரிக்காய் ரொம்ப பெருசாகிடுச்சு பாருங்க. ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நாட்டு ரோஸ்ன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது பட்டன் ரோஸ்ன்னு நினச்சி வாங்கின்னு வந்தேன். ஆனால் அது நாட்டு ரோஸ் ஆட்டம் இருக்குது. இந்த மல்லிகைப்பூ செடி வந்து நம்ம மொத்தம் சுற்றி கட் பண்ணிவிட்டு கட்டி வச்சோம். மண்ணெல்லாம் கலரி விட்டுட்டு நான் எருவெல்லாம் கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம் இதில் பூ பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. செம்பருத்தி செடியும் நம்ம சுற்றி எல்லாமே அன்றைக்கி கட் பண்ணி எடுத்து காமிச்சவங்கக்கிட்ட. இதுலேயும் இப்போ அரும்பு வருது பாருங்கள், அரும்பு வருது இதில். இது வந்து பால் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது மொத்த கீழே பூவெல்லாம் கொட்டிட்டு இருக்குது. காற்றுல கொட்டிச்சா எப்படின்னான்னு தெரியல, கொட்டிட்டு இருக்குது. இந்த சாமந்தியும் இன்னும் கொஞ்சம் இன்னும் பூக்கணும் போல் இருக்குது இந்த சாமந்தி. நம்ம மொச்சக்காய் வந்து பாதி சைஸாக இருக்குது. முடிஞ்சால் நம்ம கொஞ்சம் கிள்ளிக்கலாம் இன்றைக்கி. ஏன்னா விட்டா ரொம்ப முத்திரும் போல் இருக்குது. காயணுமா என்ன ஆகணும்னு தெரியல. இது அது கேளு பாப்பறமா மொச்சக்காய் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வாழை மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் சும்மா இது இலைக்காக தான் வச்சோம் வாழை மரம். இந்த கத்திரிக்காய் பாருங்கள். இந்த கத்திரிக்காய் வந்து 1 2 இந்த கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் நம்ம இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 1 2 3 4 கத்திரிக்காய் இருக்குது. இது ஒன்று சின்னதாக இருக்குது. 4 கத்திரிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பெருசு பெருசாக. அந்த கத்திரிக்காவை நம்ம இப்போ அறுவடை பண்ணிக்கலாம் போகும்போது. கொய்யா மரம் வந்து காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இது மாற்றி வச்சுதா என்னான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதில் தண்ணி நம்ம எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு தான் போகிறோம். பன்னிக்கரும்பு எடுத்துகிட்டு அறுவடை பண்ணும்போது நான் உங்ககிட்ட காமிச்சேன். அந்த வேறு இது உள்ள நட்டு வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு கரும்பு நட்டு வச்சுருக்கிறேன். நாவ மரமும் இதுலேயே தான் வச்சுருக்குறோம். இந்த மண்ணில் வந்து நம்ம புதுசாக எருவெல்லாம் கொட்டி கலந்து வச்சுருக்குறேன் நான், மாட்டுத்தோடு உரம்லாம். இந்த தக்காளி செடியை நம்ம எடுத்து நடலாம். பாருங்கள், 2 தக்காளி செடி பெருசு பெருசாக இருக்குது. எடுத்து நடலாம். நம்ம ஒரு கேனை ரெடி பண்ணி இல்லை க்ரோ பேக்லேயோ எதுலேயோ ஒன்று நட்டுட்டு போகலாம். அதில் தான் நான் அன்றைக்கி நட்டேன் உங்ககிட்ட காமிச்ச தக்காளி செடி நம்ம நட்டுருக்குறோம் சொல்லிட்டு. நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நடுறதுக்கு. மொக்காசோளம் செடி இருக்குது, தக்காளி செடி இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி எது எது நட முடியுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைட் இன்னைக்கு வந்து நம்ம 2 கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கிறோம். மொச்சக்காவும் பண்ணிக்கலாமா? மொச்சக்காய் வந்து நம்ம அப்புறமா கேட்டுன்னு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பச்சையாகவே இருக்குது, பிஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இங்கேருந்து தான் 2-3 அந்த சம்பங்கி செடி வந்து எக்ஸ்ட்ரா சும்மா வச்சு அது நான் கீழே போடுறதுக்கு மனசு இல்லாமல் அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு நம்ம அதில் இருக்கிற மண்ணை நம்ம வந்து க்ரோ பேக்கில் போட்டுக்கலாம். நம்ம கிச்சன் வேஸ்ட்டும் எடுத்துன்னு வந்துருக்குறோம் வீட்டிலேருந்து, அதுவும் நம்ம போட்டுக்கலாம் க்ரோ பேக்கில். பாருங்கள், இந்த சாமந்தி செடியை கொஞ்சம் சாமந்தி செடி மட்டும் விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் மாற்றலான்னு நினைக்கிறேன். கட் பண்ணி எடுத்துடணும். இதெல்லாமே பூ பூக்குது. நேற்று நான் எடுத்துகிட்டு இருப்பேன், இப்போ தான் பூக்குது மறுபடியும், அதனால் விட்டுட்டோம். பாருங்கள், இது வந்து அழவந்தழை செடி எவ்வளோ உயரமாக போயிருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்ம கட் பண்ணி விடணும். முருங்கை மரம் வந்து இப்போ பனியால் அப்படியே இருக்குது, பூ வச்சு அப்படியே தான் இருக்குது முருங்கை மரம். இந்த மல்லிகைப்பூ செடியும் சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுவும் நம்ம எடுத்துகிட்டு ஒரு க்ரோ பேக்கில் மாற்றிக்கலாம். இந்த தொட்டியும் சரியில்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த தொட்டி பண்ணி. இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம். இந்த மாங்காய் மரம் வந்து உங்ககிட்ட நிறைய முறை காமிச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா துளிர் வருது, அது அப்படியே காஞ்சி போயிடுது இலையெல்லாம்.
இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வந்து கரெக்டாக தான் எல்லாமே கொடுக்குறேன் உரம்லாம். இது மறுபடியும் காஞ்சி போன மாதிரி ஆயிடுது. இந்த நெல்லிக்காய் மரத்துலேருந்து கூட நம்ம கொஞ்சம் எடுக்கலாம்பா மண். இதில் கூட நம்ம நிறைய போட்டு வச்சுருக்குறோம், அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம். சீதாப்பள்ளி மரத்தை வந்து நம்ம கேன் எடுத்துன்னு வந்துருக்காங்க, அந்த கேனில் நான் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ரோ பேக்குக்கு என்னென்ன வைக்கணுமோ அதை வச்சுட்டு அப்புறம் நம்ம சீதாப்பள்ளி மரத்துக்கு மாற்றிக்கலாம். இது பாருங்கள், நம்ம மாற்றி வச்ச தக்காளி செடி எல்லாமே நல்லா இருக்குது. மொக்காசோளமும் நல்லா இருக்குது. காக்கடா செடியில் பூ வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் நம்ம செடியிலேருந்து கத்திரிக்காய் இன்றைக்கி தான் நம்ம 2 கத்திரிக்காய் அறுவடை பண்ணின்னு வந்திருக்கிறோம். இது ஆடிப்பட்டத்தோட அறுவடை. முன்னாடியே ஒரு முறை நான் கத்திரிக்காய் கட் பண்ணி காமிச்சேன் உங்ககிட்ட. இந்த செம்பருத்தியில் வந்து அரும்பு வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செம்பருத்தியில் வந்து அரும்பு வச்சுருக்குது, பார்க்கலாம். இது வந்து ரோஸ் கலர் செம்பருத்தி. முல்லைப்பூ செடியும் நல்லா இருக்குது. முல்லைப்பூ செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் அரும்பு வந்துருக்குது நம்மளுக்கு. நேற்று வந்து சம்பங்கி 2 பூ பூத்து இருந்துச்சு, நம்ம பறித்து எடுத்துன்னு போயிட்டோம். இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து கீழே இருக்குது காய், பூ வச்சுருக்குதுதா, பூ வச்சுருக்குது. சின்ன சின்னதாக கத்திரிக்காய் வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. இந்த இலையெல்லாம் கட் பண்ணி தான் எடுத்துடணும் போல இருக்குது. இந்த ஜாதி மல்லி பூ வந்து பூத்து முடிஞ்சு போச்சு, அதனால இது எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். இந்த சம்பங்கி செடியை சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு சம்பங்கி இதில் தான் பூ வந்துருக்குது, பார்க்கலாம் இதில் பூக்குதான்னு சொல்லிட்டு. இது வந்து நான் கனகாமரம் செடி உள்ள ஒரு மல்லிப்பூ செடி அப்படியே பிடிங்கி வச்சுருக்கிறேன், பார்க்கலாம் ஏதாவது ஒரு கவரில் இது வைக்க முடியுதான்னு சொல்லிட்டு. மஞ்சள் கலர் பெங்களூர் ரோஸ்லேருந்து நம்ம நேற்று தான் 2 பூ நம்ம கிள்ளணும், பெருசு பெருசாக பூத்து இருந்துச்சு. இந்த தொட்டி கூட மாற்றணும். இது வந்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு போயிடுச்சு இந்த தொட்டி நம்ம வச்சு. இதுவும் நம்ம எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம். தக்காளி செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியில் வந்து பழுத்து இருக்குதுப்பா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து பழுக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்னும் நம்ம நல்லா ரெட் கலர் ஆகிட்டு பிறகு நம்ம பறிச்சிக்கலாம். நாட்டு ரோஸில் வந்து நிறைய அரும்பு வச்சுருக்குது பாருங்கள். துளிர் எல்லாத்துலேயுமே துளிர் வந்துருக்குது. இது உள்ளே வந்து நம்ம கரும்பு முருங்கையை உள்ளே தூக்கி வச்சுட்டோம், வெளியே இருந்தது. வெளியே இருந்தாக்கா தட்டி தட்டி மொத்தம் கொட்டி போகுதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே தூக்கி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பூ இருந்துச்சு, இது பனியால் அப்படியே நின்று போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள ஒரு வெள்ளிக்கிழங்கு செடி இருக்குது. இதில் இருக்கிற கத்திரிக்காய் செடியிலையும் வந்து நிறைய பூ வச்சுருந்துச்சு. இப்போ பார்த்தா அதுவும் ஒரு மாதிரியாக இருக்குது செடி. நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும். இன்னும் கொஞ்சம் குளிர் கம்மியாச்சுனாக்கா நம்ம எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த கொய்யாக்காய் மரம் வந்து ரோஸ் கலர் கொய்யாக்காய் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இலெல்லாம் பாருங்கள் அப்படியே தெரியுது. நான் நினைக்கிறேன் அந்த கொய்யாக்காய் மரத்தை எடுத்துகிட்டு இடையே வச்சுக்கலான்னு. வந்து அடுக்கு செம்பருத்தி. அடுக்கு செம்பருத்தியில் வந்து நம்ம மரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து காய வச்சுட்டோம் வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவும் அப்படியே தான் இருக்குது, நல்லா. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே ஒரு கலையில எவ்வளோ அரும்பு வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த முறை நம்ம தூக்கி இது முன்னாடி வச்சுருக்குறோம். நம்ம இது நல்லா பார்த்து நிறைய நம்ம நல்லா இது உரம்லாம் கொடுக்கணும், அப்போ தான் அதுக்கு நல்லா பூ பூக்கும். அதனால தான் நான் எதிர்க்கு தூக்கி வச்சுருக்கிறேன் இதை. மஞ்சள் கலர் ஒரு செம்பருத்தியில் பூ அரும்பு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துருக்குது. இதில் மறுபடியும் பூச்சி வந்துருக்குது, கருப்பு பூச்சி. அது நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான். அடுத்தது வந்து நம்ம க்ரோ பேக்கில் நம்ம எந்த செடி வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் நம்ம எந்தெந்த செடி வச்சுருக்குறோம் க்ரோ பேக்லன்ட்டு. அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களே எத்தனை பேர் அறுவடை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.